T20 வேர்ல்டு கப்ல ஒரு மேட்ச்னா எப்படி இருக்கணும்னு இன்னைக்கு இந்த ரெண்டு டீமும் காமிச்சிட்டாங்க. அட இன்னைக்கு அகமதாபாத்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில நடந்த மேட்சை ஒரு அப்சல்யூட் சினிமானே சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நடந்த 10 எடிஷன் T20 வேர்ல்டு கப்லயுமே ஒரே மேட்ச்லயே தொடர்ச்சியா 2 சூப்பர் ஓவர்கள் போடப்பட்ட முதல் மேட்சும் இதுதான் மக்களே. வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல ரியான் ரிக்கல்டனும் டிகாக்கும் அடிச்சதை பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கன் டீம் ஒரு கட்டத்துல 220 230ங்கிற ஸ்கோரை போஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்னு சொல்ற மாதிரி ரஷீத் கான் குறுக்க வந்து அட்டகாசமான ஸ்பெல்ல போட்டு இவங்க 2 பேரோட விக்கெட்டை தூக்குனது மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கன் டீமையும் 20 ஓவர்ஸ் முடிவுல 187 ஃபார் 6ங்கிற டோட்டல்ல சுருட்டுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தாரு. தொடர்ந்து செகண்ட் ஓவர்ல ஆப்கானிஸ்தானுடைய ஓபனரான இப்ராஹிம் சத்ரானோட விக்கெட்டையும் உல்பதீன் நைபோடைய விக்கெட்டையும் ஒரே ஓவர்லயே கலட்டினாரு லுங்கி இங்கிடி. ஒரு எண்ட்ல விக்கெட்களை இழந்து தடுமாறினாலும் இன்னொரு எண்ட்ல அவங்க டீமோடைய ஓபனரான குர்பாஸ் வெறும் 26 பால்ஸ்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சது மட்டும் இல்லாம 84 ரன்கள் அடிச்சுட்டு மகாராஜோடைய ஓவர்ல அன்பார்ச்சுனேட்டா கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆனாரு. தொடர்ந்து 12 பால்ஸுக்கு 24 ரன்ஸ் தேவைங்கிற நிலைமையில ஒமக்ஸாயும் கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆக ரீஸ்ல வந்த நூர் அகமதும் கடைசி விக்கெட்டா இருந்தாலும் தன்னுடைய அதிரடியை காமிச்சாரு. தொடர்ந்து இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஆப்கானிஸ்தான் டீமுக்கு 6 பால்ஸுக்கு 13 ரன்ஸ் தேவைப்பட்ட நிலைமையில ரபாடா பவுல் பண்ண 20வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால்லே நூர் அகமது கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆக ஆப்கானிஸ்தான் தோத்துட்டாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த பால நோ பாலா போட்டது மட்டும் இல்லாம அந்த ஓவர்லயே அடுத்தடுத்த 2 நோ பாலை போட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை அவருடைய சொதப்பலான பவுலிங் காரணமா ஆப்கானிஸ்தான் டீம் சைடு வெற்றி வாய்ப்பு கொண்டு போயிட்டாரு. இந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தான் டீம் 3 பால்ஸ்ல 2 ரன் அடிச்சா வின் பண்ணிடலாம்ங்கிற நிலைமையில சிங்கிளா அடிச்சிருந்தா கூட அந்த மேட்சை வின் பண்ணிருக்கலாம். தேவையில்லாம 2 ரன் ஓடி ரன் அவுட் ஆனது மட்டும் இல்லாம மேட்சையும் டை ஆக்கி விட்டுட்டாங்க. இதன் காரணமா இந்த 2 டீமுக்கு நடுவுல சூப்பர் ஓவர் நடந்தது. சூப்பர் ஓவர்ல ஆப்கானிஸ்தான் டீம் அடிச்ச 17 ரன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கன் டீமும் அடிச்சதுனால அந்த சூப்பர் ஓவரும் டை ஆக அப்போதான் T20 வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலேயே 2வது சூப்பர் ஓவர் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த 2 டீமுக்கும் கிடைச்சது. இதை லைவா பார்த்துட்டு இருந்த ஃபேன்ஸுக்குலாம் நம்ம மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்குமா இல்ல சினிமா கிளைமேக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்குமாங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு. இந்த தடவை சூப்பர் ஓவர்ல சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல மில்லரும் ஸ்டப்ஸும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கினாங்க. அப்போ அதிரடியா ஆடின டேவிட் மில்லர் அடுத்த சிக்ஸர்களை அடிச்சதுனால இந்த தடவை ஆப்கானிஸ்தான் டீமுக்கு 24ங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை டார்கெட்டா வச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இதை சேஸ் பண்ண வந்த ஆப்கானிஸ்தான் டீமோடைய பேட்டரான நபி 2வது பால்லே அவுட் ஆக அடுத்த வந்த 3 பாலையும் ஹாட்ரிக் 6 அடிச்ச குர்பாஸ் மேட்சோடைய கடைசி பால்ல வின் பண்றதுக்கு 5 ரன்கள் தேவைப்பட்ட நிலைமையில மில்லர் கையில கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆக இந்த மேட்சோடைய செகண்ட் சூப்பர் ஓவரை வின் பண்ணது மூலமா அந்த மேட்சையும் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வின் பண்ணாங்க. என்னதான் அந்த மேட்சை சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வின் பண்ணியிருந்தாலும் கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிரை கொடுத்து ஆடினாரு குர்பாஸ். இந்த ஒரு குரூஷியல் சூப்பர் ஓவர் வின் காரணமா T20 வேர்ல்டு கப் ஹிஸ்டரியில ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான வின்னிங் ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்றாங்க. இந்த ஒரு குரூஷியல் மேட்ச்ல லுங்கி இங்கிடி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வின் பண்ணிருக்காரு.